அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் சமாதானம் உண்டாவதாக. ஆமென். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளின் தியானத்திற்காக நாம் எடுத்துக்கொண்ட இறை வார்த்தை புனித பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகம் 8ஆம் அதிகாரம் 6வது இறை வார்த்தையின் கடைசி பகுதி. அவ்வாறே நமக்கு ஆண்டவரும் ஒருவரே, அவரே இயேசு கிறிஸ்து. அவர் வழியாகவே அனைத்தும் வருகின்றன என்று புனித பவுல் இங்கு எழுதுகிறார். நமக்கு வேண்டிய எல்லா நன்மைகளையும், நமக்கு வேண்டிய எல்லா ஆசீரையும் பரலோக பிதா நேரடியாக நமக்கு கொடுப்பதில்லை. மாறாக நமக்கு வேண்டிய எல்லா ஆசீரையும், நமக்கு வேண்டிய எல்லா நன்மைகளையும் பரலோக பிதா தன் மகன் இயேசு கிறிஸ்து வழியாகவே நமக்கு தருகிறார். பரலோக பிதாவிடமிருந்து வருகிற எல்லா நன்மையும் எல்லா ஆசீரும் இயேசு கிறிஸ்து வழியாகவே நமக்கு தரப்படுகின்றன, இயேசு கிறிஸ்து வழியாகவே நமக்கு கொடுக்கப்படுகிறது என்ற ஒரு அழகான உண்மையை புனித பவுல் இந்த இறை வார்த்தைகளில் பதிவு செய்கிறார். பரலோக பிதா எல்லா ஆசீரையும் எல்லா நன்மைகளையும் தன் மகன் இயேசு கிறிஸ்து வழியாக நமக்கு தருவதால், அந்த இயேசுவோடு இணைந்து வாழும் போதுதான், அந்த இயேசுவோடு ஒன்றித்து வாழும் போதுதான், அந்த இயேசு வழியாக எல்லா ஆசீரையும் எல்லா நன்மைகளையும் பெற்று மன மகிழ்ச்சியோடு மன நிறைவோடு நாம் வாழ்வோம், ஆசி பெற்ற மக்களாக வாழ்வோம். மாறாக இயேசுவோடு இணைந்து வாழாமல் இயேசுவை விட்டு நாம் பிரிந்து வாழ்வோம் என்று சொன்னால், இயேசு வழியாக வருகிற எல்லா ஆசீரையும் எல்லா நன்மைகளையும் பெற்றுக்கொள்ள முடியாத நிலையில் நாம் இருப்பதால் நாம் ஆசீரை இழந்து வாழ்வோம் என்றுதான் இன்றைய நாளின் இறை வார்த்தைகள் நமக்கு தெளிவாக எடுத்து சொல்லுகின்றன. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, எல்லா நன்மைகளையும் எல்லா ஆசீரையும் பெற்று இந்த உலகில் மன மகிழ்ச்சியோடு மன நிறைவோடு நாம் வாழ வேண்டும் என்று பரலோக பிதா விரும்புவதால் ஆண்டவர் இயேசுவோடு இணைந்து வாழ்வோம், ஆண்டவர் இயேசுவோடு ஒன்றித்து வாழ்வோம். அப்பொழுது ஆண்டவர் இயேசு வழியாக வருகிற எல்லா ஆசீரையும் எல்லா நன்மைகளையும் நாம் நிறைவாக பெற்றுக் கொள்வதால் இந்த உலகில் மட்டுமல்ல மறு உலகிலும் நாம் ஆசி பெற்ற மக்களாக வாழ்வோம். இந்த இறை சிந்தனைகளோடு நாம் ஜெபத்திற்குள் கடந்து செல்வோம். எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, அப்பா, இந்த உலகில் இன்னும் ஒரு நாளை நீர் எங்களுக்கு சேர்த்து தந்த உம்முடைய கிருபைக்கு நன்றி சொல்லுகிறோம். இந்த உலகில் ஆசி பெற்ற மக்களாக வாழ வேண்டும் என்று சொன்னால் ஆண்டவர் இயேசுவோடு இணைந்து வாழும் போதுதான் இந்த உலகில் நாங்கள் ஆசி பெற்ற மக்களாக வாழ்வோம், நிலை வாழ்வையும் சொந்தமாக்கிக் கொள்வோம் என்று உம்முடைய உயிருள்ள வார்த்தைகள் வாயிலாக எங்களோடு பேசினீரே. அப்பா, உமக்கு நன்றி சொல்லுகிறோம். விண்ணக ராஜ்யத்தை சொந்தமாக்கிக் கொள்ள உம்மால் தேர்ந்து கொள்ளப்பட்டு பெயர் சொல்லி அழைக்க பெற்ற நாங்கள் உம் மகன் இயேசுவோடு இணைந்து வாழும் போது, அப்பா, இம்மையிலும் மறுமையிலும் நாங்கள் ஆசி பெற்ற மக்களாக வாழும்படி கிருபை செய்வீராக. அப்பா பிதாவே, இயேசு அழைக்கிறார், இயேசுவின் நண்பராவும் என்ற ஜெப குழுவில் தங்களை இணைத்துக் கொண்டிருக்கிற எல்லா குடும்பங்களையும் உம்முடைய பாதத்தில் அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். அப்பா, இந்த குடும்பத்தில் நல்ல திருமண வாழ்க்கை அமைய வேண்டும் என்று சொல்லி காத்திருக்கிற ஒவ்வொரு வாலிப சகோதரரையும் உம்முடைய பாதத்தில் அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். நல்ல திருமண வாழ்க்கை அமைய வேண்டும் என்று காத்திருக்கிற இந்த வாலிப சகோதரர் திருமண வாழ்க்கையில் அடைக்கப்பட்டிருக்கிற எல்லா கதவுகளையும் தேவரீர் திறந்து வைத்து, அப்பா, நல்ல ஒரு திருமண வாழ்க்கையை இவர்களுக்கு அமைத்து கொடுத்து இவர்களை தேவரீர் ஆசீர்வதிப்பீராக. அப்பா பிதாவே, இந்த இறை செய்தியை கேட்கிற எல்லா மக்களையும் அவர்கள் குடும்பங்களையும் விண்ணக ஒளி பீடத்திலிருந்து தேவரீர் நிறைவாக ஆசீர்வதிப்பீராக. அப்பா பிதாவே, இந்த இறை செய்தியை கேட்கிற உம்முடைய பிள்ளைகள் உம்முடைய நிறைவான ஆசீரால் மன நிறைவோடு மன மகிழ்ச்சியோடு மன அமைதியோடு நலமோடு வாழ
கிருபை செய்வீராக. இயேசுவின் பரிசுத்த நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.